உலகத்திலேயே ஆயில் ப்ரொடியூஸ் பண்றதுல அமெரிக்கா தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு. அமெரிக்கா நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்தாலுமே சரி, ஆயில் ரிசோர்சஸ் ரிச்சா இருக்கிற கண்ட்ரிஸ் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தன்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நாளைக்கு அமெரிக்கா 13.3 மில்லியன் பேரல்ஸ்க்கான எண்ணெயை தயாரிக்கிறாங்க. அதுவே மத்த கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல ஜாஸ்தி. அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சவுதி, ரஷ்யா, கனடா, ஈராக், சீனா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பிரேசில், குவைத் இது போன்ற நாடுகள்லாம் இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிலிட்டரி பேசஸ், நேவி பேசஸ் எல்லாமே இருக்கு. இது மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதுக்காக அமெரிக்கா இந்த பேஸ் அங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கும் மேல இந்த கண்ட்ரிஸ்மே இவங்களோட பேஸ் அங்க இருக்குது அப்படிங்கறதுனால மத்த நாடுகள் தன்னை தாக்காது. மோரோவர் அதை அவங்க ஒரு சேஃபர் சைடா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் மேல அமெரிக்கா ஆயில் சாங்ஷன்ஸ் அப்படிங்கறதுமே போட்டிருக்காங்க. ஆயில் சாங்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது என்ன? க்ரூட் ஆயில்ங்கிறது ஒண்ணுமே கச்சா எண்ணெய். அதாவது இந்த க்ரூட் ஆயில ரீஃபைன் பண்ணி அதுல இருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கான எல்பிஜி கேஸ்ல இருந்து ரோட்ல போடுற டீசல், பெட்ரோல், ஜெட் ஃபியூயல், ஷிப் ஃபியூயல், நம்ம போடுற காஸ்மெட்டிக்ஸ், ரோட்ல இருக்கிற தார் முதற்கொண்டு இது எல்லாமே இந்த க்ரூட் ஆயில ரீஃபைன் பண்ணி வர பை ப்ராடக்ட்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ அதனாலதான் இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வேர்ல்ட் எக்கனாமிக்கு ரொம்பவே ஒரு கோரான விஷயமா பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு போர் அப்படிங்கிறதுலாம் இன்வால்வ் ஆகுது, இன்னொரு நாடு போய் தாக்குது அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா மெயினா ஆயில் சாங்ஷன் அந்த கண்ட்ரில போட்டுருவாங்க. அதாவது ஒருவேளை அது ஆயில் ரிசோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற கண்ட்ரியா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு யாரும் ஆயில் வாங்கக்கூடாது, இல்லைன்னா அந்த கண்ட்ரிக்கு யாருமே ஆயில் கொடுக்க கூடாது. அதாவது ஒரு கண்ட்ரில ஆயில் அப்படிங்கிற கான்செப்ட்ல கையை வச்சாங்க அப்படின்னா அதோட எக்கனாமி பயங்கரமா பாதிக்கப்படும். அதுதான் இதோட கான்செப்ட். அதாவது 1939, 1945ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 நடக்கும் போது யுனைடெட் நேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது. அது மெயினா அதோட கேபிட்டல் நியூயார்க் சிட்டில தான் இருக்கு. சோ இந்த யுனைடெட் நேஷனோட கான்செப்ட் என்னன்னா உலக அமைதிக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதாவது இதுல பல கண்ட்ரிகள் மெம்பர்ஸா இருப்பாங்க. மெயினா 5 கண்ட்ரிஸ், அதாவது அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா, இவங்க தான் மெயினா இருக்கிற கண்ட்ரிஸ். சோ இந்த கண்ட்ரிஸ் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஒரு டெசிஷன் அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா உலகத்துல எல்லா கண்ட்ரிஸுமே அக்செப்ட் பண்ணாலுமே சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இந்த 5 கண்ட்ரிஸ் பெர்மனண்டா இருக்காங்க. சோ அதனால மெயினா இப்ப இந்த யூஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானு, அதுக்கப்புறம் வெனிசுலா, ஈவன் ரஷ்யா இவங்க மேலாம் ஆயில் சாங்ஷன்ஸ் அப்படிங்கறது போட்டிருக்காங்க. ஸோ ஆயில் சாங்ஷன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதாவது இப்ப இந்த கண்ட்ரி மேல ஆயில் சாங்ஷன் அப்படிங்கறத போட்டா அந்த கண்ட்ரி கிட்ட இருந்து ஆயில வாங்கக்கூடாது, அதே போல இந்த கண்ட்ரிக்கு ஆயிலும் கொடுக்கவும் கூடாது. இது எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஈவன் இப்ப ரஷ்யாவே பாத்தீங்கன்னா கியூபாக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம ஈரான் கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாதிரி இந்த சாங்ஷன்ஸ் எல்லா கண்ட்ரியுமே அப்படியே ஃபாலோவும் பண்றது கிடையாது. இதுல பெர்மிஷன் கேட்டுட்டு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு வாங்கிப்பாங்க. இல்ல சில பேர் அதை மதிக்காம அவங்க பாட்டு அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ரீசனா இப்போ ஒரு கண்ட்ரி மேல ஆயில் சாங்ஷன் அப்படிங்கிறது போட்டா அந்த கண்ட்ரி தன்னோட ஆயில் கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்பாங்க. மெயினா இது பாத்தீங்கன்னா சைனா தன்னோட ஒரு 80% ஆஃப் ஆயில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் சாங்ஷன் போட்ட கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவோட கரன்சியான டாலர்ல தான் உலக லெவல்ல இந்த ஆயில் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்குது. ரொம்ப நம்ம இன்டைரக்ட்லி அமெரிக்கன் பேங்கிங் சிஸ்டமே நம்ம டிபெண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரிதான் உலகத்துல இந்த ஆயில் அப்படிங்கிற கான்செப்ட்ல அமெரிக்காங்கிறது நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு. அந்த பொசிஷனை தக்க வச்சிருக்கணும்னு ரொம்பவே குறியா இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.